எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்பரி சௌந்தரராஜன். டெய்லி நம்ம நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 91வது தசகம் பக்தியின் மேன்மை பார்க்கலாம். இதுவரை உலகியல் நடைக்கு உகந்த பகவானுடைய லீலைகளை கூறி இனி பக்தர்களுக்கு வீடு பேறு பெற வேண்டிய வழியை கூறப்படுவதுதான் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை கூற ஆரம்பிக்கிறார் பட்டத்திரி. தேவாதி தேவனே, அனைவருள்ளும் ஆத்மாவாக விளங்கும் ஸ்ரீகிருஷ்ணர் பொய்யான இவ்வுடல் முதலியவற்றில் பற்று வைத்து ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகமான மூவகை துன்பங்களால் நலிந்து பிறப்பு இறப்பு என்னும் நிலை கொண்ட மனிதனுக்கு தங்களது திருவடி சேவையே பயம் போக்கும் சாதனங்கள் அனைத்திலும் சிறந்த வழி என்று கருதுகிறேன். அதனால் பயம் என்பது அறவே அற்றுப்போகிறது. ஏனெனில் தங்களால் உபதேசிக்கப்பட்ட பக்தி மார்க்கங்களை கைக்கொண்ட ஒருவன் கண்மூடித்தனமாக அறிவை மயக்கும் தீய வழியில் ஓடினாலும் அவன் ஓரிடத்திலும் தடுக்கி விடமாட்டான். எங்கும் நிறைந்து விளங்கும் குருவாயூரப்பா, தங்கள் சக்தியினால் தூண்டப்பட்ட மனது உடைய புகழ் ஒன்றிலா அடியேன் உடலாலும் வாக்காலும் மனதாலும் இந்த உலகில் திரும்ப திரும்ப எதையோ செய்கின்றனரோ அவையெல்லாம் பரமாத்மாவாகிய தங்களிடமே அர்ப்பணம் செய்கிறேன். எவன் ஒருவன் பிறப்பினால் சண்டாளனாக இருப்பினும் மனம், செயல், சொல், புலன்கள், நுகர்பொருட்கள், பிராணன் ஆகிய அனைத்தையும் தங்களிடமே அர்ப்பணம் செய்கிறானோ அவன் உலகமனைத்தையும் புனிதப்படுத்துகிறான். தங்களது திருவடிகளில் பக்தியற்ற மனம் படைத்தவன் சிறந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் உள்ள அந்தணனாய் இருப்பினும் அவன் அதை செய்ய இயலாது. பயம் என்பது தன்னினும் பிரிந்துள்ள இரண்டாவது பொருளிலிருந்து தான் உண்டாகிறது என்பது வெளிப்படை. இரண்டாவதாக கருதப்படும் பொருளோ மனதில் கற்பனையிலேயே உருவானது. காரியமான ஜீவனும் காரணமான பரமாத்மாவும் ஒன்றே. மண்ணினால் வணையப்பட்ட குடமும் மண்தான். அதுபோல்தான் பிரம்மத்தினால் உண்டு பண்ணப்பட்ட அனைத்தும் பிரம்மமே தவிர வேறொன்றுமில்லை. அத்வைத பாவனையான ஒருமை முன்போல் விளக்கமுறாது. ஆகவே மாயை தன்வயப்படுத்திய பக்தர்களை காப்பதே தன் கடமையாக கொண்ட தங்களை வேறு நாட்டமில்லாதிட பக்தியுடன் இடைவிடாது தியானித்து இந்த சம்சார பயத்தை முற்றிலுமாக போக்கிக் கொள்வேன். மோட்சத்தை அளிக்கக்கூடிய சாதன மார்க்கங்களுள் பக்தி மார்க்கத்தில் அதிக பற்றுடையவனாகவும் உயர் நலமளிக்கும் தங்களது அவதார சரித்தங்களையும் திருவிளையாடல்களையும் திருநாமங்களையும் திரும்ப திரும்ப பாடிக்கொண்டும் அவ்விரண்டிலும் விரைவில் மனமுருகி மெய்மறந்து சில சமயம் சிரித்து கொண்டும் அழுது கொண்டும் சில சமயம் உறக்க கத்திக்கொண்டும் உறக்க பாடிக்கொண்டும் பித்து பிடித்தவனைப் போல ஆடிக்கொண்டும் உலக பற்றற்றவனாக இந்த உலகத்தில் திரிந்து வர அருள் புரிய வேண்டுகிறேன். அகில உலக நாயகனே, கண்டும் கேட்டும் இருக்கின்ற இந்த பஞ்சபூதங்களையும் அவற்றால் உண்டான சகல பிரபஞ்சத்தையும் பறவைகள், மீன்கள், விலங்குகள் போன்றவற்றையும் நண்பர்களாகவும் பகைவர்களாகவும் உள்ள மானிடர் அனைவரும் உண்மையிலேயே தங்களது வடிவமே என உணர்ந்து வணங்குவேனாக. இவ்வாறான சாத்திய பக்தி யோகிகளுக்கும் பல பிறவிகள் அல்லவோ கிடைக்கிறது. அவ்வாறிருக்க இப்பிரிவிலேயே மனமாற பகவானை நினைத்தலினாலே கிடைத்து விடுகிறது என்பதால் உலகநாயகனே குருவாயூரப்பா, தங்களை மனதார சேவிப்பதாலும் தங்களது கருணையினாலும் திடமான பக்தியும் பற்றற்ற நிலையையும் தங்களை பற்றிய தத்துவ விளக்கமும் வேறு முயற்சியின்றியே கிடைத்து விடுகிறது. இனி மூவகை பக்தர்களின் நிலை கூறுகிறார். இவ்வுலகில் உள்ள பொருட்கள் அனைத்திலும் தாங்களே நீக்கமர விளங்குகின்றீர்கள். இப்பொழுது எனக்கு போதிய தகுதி இல்லை என்றால் தங்களிடமே அன்பை வடிவெடுத்த பிரேம பக்தியும் தங்களது பக்தர்களின் உறவும் தங்களை சேவிப்பதில் ஈடுபாடற்ற மூடர்களின் தயவும் பகைவர்களின் சேவிக்காத கசடர்களின் உபேட்சையும் உண்டாகட்டும். அந்த மத்தியம பக்தியிலும் எனக்கு தகுதி இல்லை என்றால் தங்களது அர்ச்சாரூபமான திருவுருவங்களில் மிகுந்த ஸ்ரத்தையுடன் பூஜை செய்ய விருப்பமாவது என்னிடம் வளரட்டும். இவ்வாறு அதம பக்த தர்மத்தை வேண்டுவதன் காரணம் என்ன எனில், இவ்விதமாக தங்களை வணங்குபவனும் கூட பக்தர்களிடையே உயர்ந்தவனாக விளங்கும் நிலையை மிக விரைவிலேயே அடைந்து விடுகிறான். உலகநாயகனான குருவாயூரப்பா, தங்களது மாயை எனப்படும் ஆவரண சக்தி தங்களது உண்மையான பிரம்மஸ்வரூபத்தை மூடி மறைத்து அதையே நிலம், நீர், காற்று முதலிய பஞ்சபூதங்களாக பற்பல கர்மங்களின் பயனாக அடையப்பெற்றதும் தன்வயமற்றதுமான சரீரத்தை பெற்ற ஜீவாத்மாக்களை துன்பமாகிய வலையில் விழும்படி செய்கிறது. அப்படிப்பட்ட தங்களது மாயை என்னை வெற்றி கொள்ளாமல் இருக்கட்டும். விபுவே குருவாயூரப்பா, தங்களது திருவடிகளில் செலுத்தும் பக்தி ஒன்றே அந்த மாயையை அழிக்கவல்லதென்று பிரபுத்தர் என்ற சித்தயோகி கூறியுள்ளார்.
ஜீவராசிகள் அனைத்தும் படும் துன்பம் கண்டு எனக்கு விவேகமான நல்லுணர்வு உண்டாகிறது. அதன் பயனாக சிறந்த குருவை நான் அடைந்து அவரிடமிருந்து தங்களது உண்மை ஸ்வரூபத்தை அறிந்து தங்களது திருக்குணங்களையும் திருவிளையாடல்களையும் பற்றிய கதைகளை கேட்டும் பாடியும் அதன் பயனாக பக்தி பெருகி நிற்கவே இவ்வுலகில் மாயையை கடந்து உயர்ந்த சுகமயமான தங்களது திருவடியில் மகிழ்ந்து நிற்பேன். இவ்வாறு நான் மகிழ்ந்து நிற்பதற்கு முதற்படியேயாக மாயையை வெற்றி கொள்ள வேண்டும். ஆகவே முதலில் என் நோய்களை போக்கி அருள வேண்டும் என்று பட்டத்திரி கூறுகிறார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.